ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் பிஸ்ஸா பண்ணலாம். அதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் வார்ம் வாட்டர்லேக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லது போல் மிக்ஸ் பண்ணி நம்ம 10 நிமிஷம் போல் ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிஸ்ஸா சோஸ் ரெடி பண்ணணும். அதுக்காக வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, பிஸ்ஸா சோஸுக்கு வெங்காயம், தக்காளி தேவைப்படும், பூண்டு தேவைப்படும். அதெல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஃபில்லிங்க்காக கேப்சிகம், வெங்காயம், நான் இன்றைக்கி பன்னீர் பிஸ்ஸா தான் பண்ண போகிறோம். அதனால பன்னீர் எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட ஈஸ்ட் நல்லா ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லது போல் ரைஸ் ஆகி வந்துட்டோம். இப்போ நம்ம பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக மைதா மாவு எடுத்திருக்கோம். ஒரு 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கோம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிட்டோம். ஈஸ்ட்டும் ஆட் பண்ணி 1 கப் அளவுக்கு தண்ணி எனக்கு தேவைப்பட்டது. 1 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லது போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸான பதத்தில் இருக்கணும் மாவு. ஓகே, இப்போ நல்லது போல் பிசைஞ்சிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நான் நல்லது போல் பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த பிசைஞ்ச மாவே ஒரு 3/4 மணி நேரம் போல் ரெஸ்ட்டில் இருக்கட்டும், அப்படியே வச்சுக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சிடணும். ஒரு 3 பல்லு பூண்டு சின்னமாக கட் பண்ணி போட்டுருந்தோம். இப்போது ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததும் சேர்த்துட்டோம். இது பிஸ்ஸா பேஸுக்காக ரெடி பண்ணுறது. ஓகே, இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரவும் உப்பு, தேவையான அளவு உப்பு, தக்காளி போட்டுட்டோம். இப்போ நல்லது போல் வதங்கி வரட்டும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, இருக்கட்டும். இப்போ நம்மளோட பிஸ்ஸா சோஸ் ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 2.5 டேபிள் ஸ்பூனோളം பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கூடவே வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் பிஸ்ஸா ஆனதுனால சின்னமாக கட் பண்ண பன்னீரும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கவும் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டு நல்லது போல் வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்மளோட ஃபில்லிங்கும் ரெடி ஆகிருக்கு. கூடவே ஒரிகானோவும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட மாவு நல்லா ரெடி ஆகிருக்கு பாருங்கள், நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம திருப்பியும் நல்லது போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஓவன் ப்ரீஹீட் பண்ண வச்சுக்கலாம். 170 டிகிரியில் 10 மினிட் ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டோம். இப்போ நம்மளோட சோஸ் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ சோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டொமேட்டோ சோஸ் ஆட் பண்ணி நம்மளோட பிஸ்ஸா சோஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளோட பிஸ்ஸா சோஸ் ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம மாவிலிருந்து ஒரு சின்னமாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் தின் லேயராகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தின்னாகவே நம்ம அப்படியே மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்படி. ஓகே, இப்போ நம்மளோட பேஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு. இப்போ நம்மளோட சோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பிஸ்ஸா சோஸும் இப்போ நல்லது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நல்லது போல் சோஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்படியே ஃபில்லிங்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபில்லிங்கும் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட மொசரல்லா சீஸ் நல்லது போல் துருவி போட்டுக்கலாம். கொஞ்சம் கூடவே நல்லா சீஸ் துருவி போட்டுக்கலாம். ஓகே, சீஸும் துருவி போட்டாச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட பிஸ்ஸா பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ 180 டிகிரியில் 20 மினிட் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட பிஸ்ஸா ரெடி ஆகிருக்கு. 20 மினிட் ஆகவும் ரொம்ப சூப்பராக சுவையான நம்மளோட ஹோம்மேட் பிஸ்ஸா ரெடி ஆகிருக்கு. ரொம்ப சுவையாக இருந்ததுங்க. சாப்பிடும்போது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது.
எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாவு நம்ம 2½ கப்பு மைதா மாவு எடுத்தது, இந்த சைஸுக்கு ஒரு 5 பிஸ்ஸா வரை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து பிஸ்ஸை கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, கட் பண்ணியாச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, நீங்களும் கண்டிப்பாக வந்து ஹோம்மேட் பிஸ்ஸா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, பாய். தேங்க்யூ.